ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் உன் வீடு தேடி வரப்போகுது. இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை என்ன வந்த போதும், யார் உன்னை அவமானப்படுத்தும் போதுமே கூட மனசுல தைரியத்தோட இந்த முருகன் உன்னை காப்பாற்றுவேன்னு தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் நீ வாழ்ந்ததால தான் என்னை நம்பி நீ ஏமாந்து போகக்கூடாதுன்ற அந்த ஒரே நோக்கத்தோட உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். நீ கஷ்டப்படும் போது உன்னை பார்த்து சிரிச்சவங்கெல்லாம் தனக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வருன்றதையே மறந்து போய் தானே உன்னை கேலி பண்ணி சிரிச்சாங்க. இப்போது பாரு, நீ யாரு, உன்னுடைய அற்புதம் என்னங்கிறதையும் அவங்களுக்கு உணர்த்த போறேன். நீ நம்பி வணங்கிய என்னுடைய மகிமை என்னங்கிறதையும் அவர்களுக்கு உணர்த்த போறேன். அதாவது உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டி சிறப்பிக்க செய்து உன்னுடைய பலத்தை என்னுடைய பலமாக இந்த உலகத்துக்கு நிரூபிக்க போறேன். இந்த உலகத்துல நீ ஆசைப்பட்டது ஏதாவது உடனே கிடைக்கலங்கிறதுக்காக மனசு சோர்ந்து போகாத. அது உன்னுடைய நன்மைக்காக தான் நான் கிடைக்க செய்யவில்லை என்பதை புரிந்துக்கணும் என் செல்வமே. இந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏழை முன்னேறி வந்தான்னா பரவாயில்லையே, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு யாரும் அவனை பார்த்து பெருமையாக நினைக்கிறதுக்கு பதிலாக பொறாமை கொள்ளக்கூடிய போட்டி மனப்பான்மையோடு இருக்காங்க. உன்கிட்ட சிரித்து பேசுகிறவங்க எல்லாரையும் நல்லவங்கன்னு மட்டும் நம்பிடாத. அதில் எத்தனை பச்சோந்திங்க இருக்காங்கன்றது எனக்கு தானே தெரியும். ஏன்னா உன் முதுகுக்கு பின்னால் ஒரு பேச்சும் உன் முகத்துக்கு முன்னால் ஒரு பேச்சும் பேசக்கூடிய மனிதர்களாக உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில பேருடைய செயல்கள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ என் செல்வமே. உன்னுடைய திறமை என்னங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டணும்னா நீ சில சவால்களை எதிர்கொண்டு தான் ஆகணும். சவால்களும் பிரச்சனைகளும் வரும்போது தானே அதை நீ எப்படி சாதுரியமாக சமாளிக்கிறங்கிற அந்த உன்னுடைய திறமை வெளியே வருது. இந்த உலகிலேயே மிக மிக சக்தி வாய்ந்ததுன்னா அது நம்பிக்கைதான். அதை இழந்து விட்டால் வெற்றிங்கிறதே உன் வாழ்க்கையில நீ மறந்துட வேண்டியதுதான். நீ எந்த விஷயத்தையுமே எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறாயோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில வெற்றிகள் கிடைக்கும். வலியும் வேதனையும் இல்லாம வாழ்ந்தாலே உன்னால நிம்மதியாக இருக்க முடியும் தான். ஆனா வாழ்க்கை எங்க உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்காம இருக்குது? என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் நீ எதிர்கொள்ள தயாராகும் போதுதான் அந்த வலியும் வேதனைகளும் எல்லாமே சேர்ந்து உனக்கான வழியை காட்டும். கெட்டது எல்லா விஷயத்திலும் உனக்கு ஒரு நன்மையை வச்சிருப்பேன்னு புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில எத்தனை பேர் என்ன அறிவுரைகள் சொன்னாலும் அது ஒருபோதுமே உன் வாழ்க்கைக்கு பயன்பட போறதில்ல. ஏன்னா வாழ்க்கையே சில அனுபவங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும். நல்லவங்க கெட்டவங்களாகிறதும், கஷ்டப்பட்டவங்க நல்ல நிலைமைக்கு வர்றதும், நல்லவங்க கஷ்டப்படுறதும், நல்லா இருந்த உன் வாழ்க்கையில துன்பம் வருவதும், பிரச்சனைகள் வருவதும், அதை சமாளிக்க இனி முயற்சி செய்வதும்னு இந்த எல்லா அனுபவங்களையும் உனக்கு கற்றுக் கொடுக்கிறதே வாழ்க்கை பாடம்தான். இந்த அனுபவங்கள் மூலமாக நீ வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. இந்த முருகப்பெருமானா இருக்கும்போது உன் எதிர்பார்ப்புகளை ஒருபோதும் ஏமாற்றமாக விட்டுட மாட்டேன். மனசுக்குள்ள நிறைய கவலையை நீ வச்சிருந்தாலும் வெளியில சந்தோஷமா இருக்கிறது போல நீ காட்டிக்கிறன்னு எனக்கு தெரியும். மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் வாழ்க்கையில நல்ல வசதியோட நல்ல வருமானத்தோட இருந்தாலுமே கூட சில பேர் வெளியே பேசும்போது எனக்கு ரொம்ப கவலை இருக்கு, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என்கிட்ட காசே இல்லை, கடன் பிரச்சனை இருக்குன்னு பொய் சொல்லக்கூடியவர்களாகவும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன பண்றது, அவங்களோட நிலைமையை வெளியே சொன்னா திருஷ்டி பற்றும்னு எவ்வளோ வச்சிருந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இந்த பூமியில இருக்க தான் செய்கிறாங்க. ஆனா நீ அப்படி கிடையாது. நிஜமாவே மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலுமே கூட அத்தனையும் மறைச்சிக்கிட்டு நான் நல்லா இருக்கேன்னு நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை தான் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது என் செல்வமே. நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில நீ கடந்து வந்த காலங்கள் எல்லாம் கஷ்டமானதாகவே இருந்தாலும் இப்போது உனக்குன்னு ஒரு புது மாற்றத்தை தரப்போறேன். நல்லவர்கள் எப்போதுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் தப்பான வழியில போக மாட்டாங்க. நீயும் அப்படிதானே எத்தனையோ கஷ்டங்களை பார்த்தாலும் நல்ல குணத்தோட நல்ல செயல்களோட வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா கெட்டவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே உடனே ஏதாவது தப்பு செஞ்சோ பொய் சொல்லியோ இதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி கெட்ட மனிதர்களின் சகவாசம்
உனக்கு வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்துவிடு. ஏன்னா வாழ்க்கையை கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்தோங்கிறது பெருமை கிடையாது. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நான் அதை நினச்சி கவலைப்படாமல் சிரித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன்னு சொல்கிறதுல தான் பெருமை. நீயும் இப்போதிருக்கும் உன் கஷ்டங்களையெல்லாம் கடந்து வெளிவந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ நான் வழிகாட்டுறேன். நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாமல் ஓடி ஒளிந்து போவர்களை பற்றி நீ கவலைப்படாத. அப்படிப்பட்ட மனிதர்களின் நட்பும் சகவாசமும் எந்த காலத்திலுமே உனக்கு வேண்டாம். மகிழ்ச்சியாக வாழக்கூடிய உன் மனசில் கவலைகள் இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? எவ்வளவு கவலை இருந்தாலும் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு சிரிக்கிறவன் வாழ்க்கையில் தோல்வியை அடைய மாட்டான். நீயும் கவலை கஷ்டம் எது வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மனசார சிரிக்கக்கூடிய மகிழக்கூடிய பிள்ளையாக இரு. வெற்றி மட்டும்தான் இந்த உலகத்தில் மக்களுக்கு தெரியும். நீ ஜெயிச்சா மட்டும்தான் நீ யாருன்னே உன்னை திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஜெயிப்புக்கு முன்பாக, அந்த வெற்றிக்கு முன்பாக நீ கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் தியாகங்களையும் அவமானங்களையும் நிராகரிப்பையும் விமர்சனங்களையும் தோல்விகளையும் சந்தேகங்களையும் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆமியன் செல்வமே, எந்த விஷயத்திலுமே வெற்றிங்கிறது அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது தானே. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மட்டும் நீ நினச்ச காரியமெல்லாம் வெற்றிகரமாக நடந்துருமா? அதற்கு முன்பாக யார் என்ன கேலி பண்ணாலும் அவமானம் செஞ்சாலும் தாங்கிக்கணும். யார் உன்னை நிராகரித்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு இருக்கணும். விமர்சனங்களையும் தோல்விகளையும் பற்றி கவலைப்படாமல் கடினமான உழைப்போடு விடாமுயற்சியோடு நீ வேலை செய்யும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழணும்னு நினச்சினா மனசை குறுகலாக வச்சுக்காம விசாலமாக வச்சுக்கோ. அப்போது தானே உன் வாழ்க்கை மதிப்போடும் நல்ல மரியாதையோடும் அமையும். சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாக சில கஷ்டமான விஷயங்களை நீ கடந்து வந்து தான் ஆகணும். என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உன் மனசை நீ திடமாக வச்சுக்கோ. முயற்சி உடையவரின் வளர்ச்சிகளை இந்த பூமியில் யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சாலும் இந்த உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பாங்க. அப்படிதான் நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு உனக்கு எதிராக எத்தனையோ பேர் செஞ்ச சதி வேலைகளை எல்லாம் முறியடிச்சு இப்போது நானே உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். வறுமைங்கிறது எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்ததுன்றது உன்னுடைய கைக்கும் காலுக்கும் தெரியும் தானே. அப்புறம் என்ன, உழைக்க தயாராகு. கடின உழைப்போடு உனக்கான முயற்சிகளை செய்யும்போது நீ நல்ல நிலைமைக்கு வந்துடுவ. உன் வாழ்க்கையில் நல்ல குணம் உள்ளவர்களையும் நல்ல உள்ளம் கொண்டவர்களையும் சேமித்து வச்சுக்கோ. ஏன்னா பணம் மட்டுமே வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கூட வந்துடாது. பணத்தை தாண்டி ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம் நடக்கும்போது உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு அந்த நல்ல குணம் உள்ளவர்கள் தான் உன்னை வந்து தாங்கி பிடிப்பார்கள். என் செல்வமே, எப்பவுமே உன் மேலே நீ நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கு நல்ல வழிகள் தெரிய வரும். அதை விட்டுட்டு உன் மேலேயே உனக்கு சந்தேகத்தோட நமக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இல்லை, நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு உன் திறமையை நீயே சந்தேகப்பட்டினா இன்னும் தடைகளும் தோல்விகளும் தான் வரும். நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும்போது எப்படி உனக்குள்ள திறமைகளும் சக்தியும் ஆற்றலும் இல்லாமல் இருக்கும்? எதை செஞ்சாலும் தைரியமாக செய்ய. உனக்கான நல்ல யோசனைகளையும் வாழ்க்கைக்கான நல்வழிகளையும் காட்ட நான் இருக்கிறேங்கிறத மறந்துடாத. எந்த ஏமாற்றமும் உன்னை ஏமாற்ற முடியாது. நீயா எப்போ மனசு சோர்ந்து போறியோ, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையேன்னு எப்போ வருத்தப்படுறியோ அப்போது மட்டும்தான் நீ ஏமாந்து போயாவே தவிர வேறு எந்த விஷயங்களும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது. நீயே ஏமாந்து போயிட்டோன்னு நினைக்காத. ஒரு விஷயம் இப்போ நடக்கலைனா என்ன, அடுத்து நிச்சயமாக நடக்கும்னு நம்பிக்கையோட காத்திருக்கணும். என் செல்வமே, கீழே விழுந்துட்டாலும் நீ கவலைப்படக்கூடாது, தோத்து போனாலும் கவலைப்படக்கூடாது. ஆனால் ஒருபோதும் அடுத்த முறை ஜெயிச்சே ஆகணுன்ற வைராகியத்தில் உறுதியாக இருக்கணும். என் செல்வமே, எத்தனை வாய்ப்புகள் உன்னை விட்டு தழுவி போனாலும் மறுமுறை நீ விடாமல் முயற்சி செய்யும்போது நிச்சயமாக நீ விரும்பினபடியே நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உனக்கு முக்கியத்துவம் தராத இடத்தில் யாராவது உன்னை மதிக்கிறாங்களா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. யார் உனக்கு முக்கியத்துவம் தரலையோ, யார் உனக்கு மரியாதையை கொடுக்க மறந்தார்களோ மறுபடியும் அங்கே அவர்களை தேடி போகக்கூடிய முட்டாளாக நீ இருக்கவே கூடாது. யார் உன்னை மதித்து கூப்பிடுறாங்களோ அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்பாகவே நீ போய் நிற்கலாம். யார் உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்துகிறாங்களோ
அவங்க மறுபடி கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது. அறிவாளிகிட்ட கூட பேசி ஜெயிக்க முடியும். ஆனால் சில பேர் நான் மட்டும்தான் அறிவாளின்ற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அவர்களிடம் பேசி வெற்றி பெறுவதும் ரொம்ப கடினமான விஷயம். இந்த உலகத்தில் நல்ல உள்ளம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு நிச்சயமாக நான் நல்லதையே செய்வேன். பொறுமையாக காத்திருந்தாயே ஆனால் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்.